சென்னையில் உள்ள முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியன் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். தொடர்பு கொண்டு எங்களுக்கு ஆம்புலன்ஸ் வேனை அனுப்புங்கள் என்று ஒருவர் கேட்கின்றார். அவர் ஒரு டிஎஸ்பி. யார் அந்த டிஎஸ்பி, அவருடைய பெயர் என்ன என்று எங்களுக்கு தெரியாது. அந்த ஆம்புலன்ஸிற்கு அவர்கள் அழைத்து செல்வதற்கு எத்தனை மணிக்கு ஆம்புலன்ஸ் அப்போலோ மருத்துவமனையிலிருந்து கிளம்ப ஆரம்பித்தது, எத்தனை மணிக்கு போயஸ் கார்டன் சென்றது, எத்தனை மணிக்கு அவர்களை அந்த ஆம்புலன்ஸ் வேனில் ஏற்றிக்கொண்டு அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு யார் யாரெல்லாம் கூட வந்தார்கள் என்பதை சந்தேகம் தெளிவதற்கு இந்த கேள்வியை கேட்கின்றோம். அதற்கு பிறகு அப்போலோ மருத்துவமனையில் வந்தவுடன் மணி என்ன, எத்தனை மணி, அதனுடைய படங்கள் சிசிடிவியில் பதிவாயிருக்கும். ஏன் போயஸ் கார்டனிலே சிசிடிவி இருக்கிறது. அங்கே இருந்து எடுத்து வரும் பொழுது இங்கே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வரும் வரை சிசிடிவியில் பதிவுகளை வெளியிட வேண்டும். சிசிடிவி பதிவுகளை வெளியிட்டால்தான் அம்மா அவர்கள் எப்படி அங்கே கொண்டு செல்லப்பட்டார், எந்த வேனில் வந்தார் என்ற முழுமையான உண்மைகளை தெரிந்து கொள்ள முடியும். அதற்கு பிறகு நாங்கள் கேள்விப்பட்டது, அப்போலோ மருத்துவமனையில் 27 சிசிடிவி கேமராக்கள் அம்மா அவர்கள் வந்த பிறகு அகற்றப்படுகிறது. 27 சிசிடிவி கேமராக்களை அப்போலோ மருத்துவமனையில் அகற்ற சொன்ன உத்தரவு போட்டது யார், யார் அந்த உத்தரவை போட்டார்கள் என்று தெரிவிக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் கேள்வியாக கேட்கின்றேன். இதைவிட இன்னும் முக்கியம், 2016ஆம் ஆண்டு மே மாதம் அம்மா அவர்களுக்கு சிகிச்சை அளித்த பிரபல டாக்டர் சாந்தாராம், அவர் துணைவேந்தராக எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியவர். அவர் அம்மாவுக்கு சிகிச்சை அளிக்கும் பொழுது அவர் ஒரு கருத்தை சொல்லுகின்றார். நீங்கள் இங்கே பெறுகின்ற, அதாவது இல்லத்தில் பெறுகின்ற அந்த ட்ரீட்மெண்ட் சிகிச்சைகள் ஒரு ஸ்ட்ரோக்கை உங்களுக்கு வர வைக்கும், ஒரு ஸ்ட்ரோக்கை உங்களுக்கு வர வைக்கும் என்று அவர் சொன்னவுடன் அடுத்த நாளிலிருந்து அவரை போயஸ் கார்டனில் உள்ளே விடவில்லை, அவரை வெளியேற்றி விட்டார்கள். இதற்கும் பதில் சொல்ல வேண்டும். அப்போலோ மருத்துவமனை சென்னை உயர்நீதிமன்றத்தில் போடப்பட்ட வழக்கில் ஒரு பிரமாண வாக்குமூலம் தாக்கல் செய்திருக்கிறது. அந்த பிரமாண வாக்குமூலத்தில் அம்மா அவருடைய ஆயுளின் முடிவை புரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்லுகின்றேன். A medical decision was taken to allow a natural cessation of life on 5/12/2016. அதான் அம்மாவுடைய உயிரை எடுப்பதற்கு ட்ரீட்மெண்ட்டை நிறுத்தி நார்மல் செசேஷன் ஆஃப் லைஃப், இதுதான் அவள் போட்ட லாங்குவேஜ். A medical decision was taken to allow a natural cessation of life on 5/12/2016. இதற்கு அனுமதி அளித்தது யார்? அந்த உயிரை எடுக்க சொன்னது யார்? ட்ரீட்மெண்ட்டை நிறுத்த சொன்னது யார்? இந்த நிலை எங்களுக்கு தெரியாத புதிராக இருக்கிறது. இதற்கு அனுமதி அளிக்கப்பட்டு அவருடைய முடிவை நிர்ணயித்த சக்தி யார்? இதை குடும்ப உறுப்பினர் அல்லாத ஒருவர் இந்த உத்தரவை பிறப்பிப்பதற்கு அதிகாரம் உண்டா என்பதை தெரிவிக்க வேண்டுகின்றேன். மத்திய அரசிடம் நான் ஒன்றை கேட்க விரும்புகின்றேன். மே ஜூன் மாதம் 2015 நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். நான் முதலில் சொன்னது சாந்தாராம் 16, 2015 மே மாதம் ஜூன் மாதத்தில் மத்திய அரசாங்கம் கான்பிடென்ஷியலாக ஒரு கடிதத்தை அனுப்பும் பொழுது பேரா ஆம்புலன்ஸ் ஹெலிகாப்டரை அம்மாவுக்காக சிகிச்சைக்காக சென்னையில் இருந்து சிங்கப்பூருக்கு சென்ட் எலிசபெத் ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து செல்வதற்கு சென்னை விமான நிலையத்திற்கு வந்து இறங்கி இருக்கிறது. அம்மா அவர்களுக்கு ஏன்
சன் எலிசபெத் ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து செல்லவில்லை. இதை தடுத்தது யார்? இந்த முடிவை எடுத்தது யார்? எய்ம்ஸ் மருத்துவர்கள் அம்மா அவர்களுக்கு சிகிச்சை அளித்ததாக அந்த மருத்துவ அறிக்கையை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். எய்ம்ஸ் அறிக்கை இதுவரை வரவில்லை. எனவே இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்கள் மூலமாக நம்முடைய நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் பதில் கிடைக்க வேண்டும் என்றும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன்.